இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வாங்க இந்த 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷிஸ், கித்தீம், தொத்தானிம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதியின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்திலுள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும், நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். மிஸ்ராயிம், லூதிமையும், அனாமீமையும், லெகேபீமையும், நப்துகீமையும், பத்ருசீமையும், பெலிஸ்தேரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லுகீமையும், கப்தோரிமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஈவியரையும், அர்கீரியரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் காமுடைய சந்ததியார். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர் ஊட்ஸ், கூல், கேதேர், மாஸ் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பெயர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும், சாலேப்பையும், அசர்மாவேத்தையும், எரேகாயையும், அதோராமையும், ஊசாலையும், திக்லாவையும், ஓபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஒப்பீரையும், ஆவிலாவையும், யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும்
யொக்தானுடைய குமாரர். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவங்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளிலுள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. இந்த வம்ச வரலாறோட பேர்களை படிக்கிறதுக்கே சிரமமா இருக்குதா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வாசிக்கணுமா என்று நினைக்கிறீங்க, அப்படிதானே? பரிசுத்த ஆவியினால நம்மளுக்கு எழுதப்பட்ட ஒரு சின்ன வார்த்தை கூட ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சந்ததிகளின் மூலியமா நம்ம தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம், கர்த்தர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தமும் என்றும் மாறாதவைகளாய் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இயேசுவானவர் எல்லாவற்றின் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று நம்மளுக்கு தெரிகிறது. பாவிகள் முதல் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் வரை அனைவருடைய பெயர்களும் இதில் நிரப்பப்பட்டுள்ளன. இது மட்டுமல்ல, நம்ம நிம்ரோத் ராஜாவை பத்தி வாசிக்கிறோம். ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து உருவான இந்த நிம்ரோத் ராஜா தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட வானத்தின் உயர அளவுக்கு கட்டடங்களை கட்டினார். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து ஒரே பாஷையாய் இருந்தவர்களை வெவ்வேறு பாஷையாக சிதறடித்தார். எப்படி வாழக்கூடாது என்று நாம் நிம்ரோத் ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது அல்லவா? 1 பேதுரு 5:5. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்துல வாசிக்கிறதன் மூலியமா நாமும் தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில் நமக்கு முடிவு பரியந்தம் கிருபை கிடைக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. அடுத்த அதிகாரத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.